சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான மானியம் ரத்து செய்யப்படாது என்று மத்திய அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மானியம் முறைப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மாநிலங்களவையில் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அரவிந்திடம் கேட்கலாம். வணக்கம் அரவிந்த், சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான மானியம் ரத்து செய்யப்படாதுன்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு. இதை பத்தின கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. நேற்று மக்களவையில் ஒரு எழுத்துப்பூர்வமான கேள்விக்கு பதிலளித்த மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இது போன்ற சமையல் எரிவாயுக்கான மானியமானது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த மானியத்தை தாங்கள் மார்ச் 2018 ஆண்டிற்குள் அந்த மானியத்துடன் வழங்கப்படும் சிலிண்டர் தொகையும் அதே போல மானியம் இல்லாமல் வழங்கப்படும் சிலிண்டரோட தொகை இரண்டுமே ஒரே அளவில் வரும் வகையில் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் 4 ரூபாயை உயர்த்தப் போகிறோம் என்று தெரிவித்திருந்தார். அதாவது தற்போது இன்று இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் பெரும் விவாதத்திற்கு உள்ளானது. அப்போது பாராளுமன்றத்தில் பதிலளித்த மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தாங்கள் மானியத்தை ரத்து செய்ய போவதில்லை, மானியத்தை முறைப்படுத்த போகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது தற்போது ஒருவர் ஆண்டிற்கு 12 சிலிண்டர்களை மானியத்துடன் வாங்க முடியும். அந்த மானியத்துடனான சிலிண்டருக்கான விலை குறைவாக இருக்கும். அதே போல மானியம் இல்லாத சிலிண்டர் விலை அதிகமாக இருக்கும். ஆனால் தற்போதைய சூழலில் மத்திய அரசானது இந்த மானியத்திற்காக வழங்கப்படும் அந்த தொகையை அந்த 80 முதல் 100 ரூபாய், அதாவது மாநிலங்களுக்கு மாநிலம் இந்த மானியத்தின் விலை மாறும். அதாவது தற்போது தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் மானியம் மற்றும் மானியம் இல்லாத சிலிண்டரின் மதிப்பானது ரூபாய் 109 வேறுபாடாக இருக்கும். இந்நிலையில் அந்த 12 மானியத்துடன் வழங்கக்கூடிய அந்த சிலிண்டருக்கான தொகையை வங்கி கணக்கில், அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் எனப்படும் நேரடியாக வாடிக்கையாளர்களின் வங்கியில் தாங்கள் செலுத்தி விடுவோம். அதன் காரணமாகவே தாங்கள் மார்ச் 2018 ஆண்டிற்குள் மானியம் இல்லாத சிலிண்டரின் விலையும் மானியத்துடன் வழங்கப்படக்கூடிய சிலிண்டரின் விலையும் இரண்டுமே ஒரே அளவுகோட்டில் வரும் வகையில் தான் தாங்கள் இதனை உயர்த்தி வருகிறோம். இதன் மூலம் மானியத்தை நாங்கள் ரத்து செய்ய போவதில்லை, மானியம் வழங்கக்கூடிய முறையை நாங்கள் முறைப்படுத்த இருக்கிறோம். அதாவது இனிமேல் மார்ச் 2018 ஆண்டு முதல் யார் சமையல் எரிவாயு சிலிண்டரை பெற்றாலும் ஒரே தொகையை வழங்கிய சமையல் எரிவாயுக்கான அந்த சிலிண்டர் பெற வேண்டும். ஆனால் அதற்கு வழங்கக்கூடிய அந்த மானியத்தை டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமாக நேரடியாக வாடிக்கையாளரின் வங்கி கணக்கில் நாங்கள் செலுத்தி விடுவோம் என்பதுதான் அமைச்சரின் தற்போதைய பதிலாக உள்ளது. அரவிந்த், இந்த பதிலை மாநிலங்களவையில் ஏற்றுக்கொண்டு அமளி சரியாகிவிட்டதா? இப்பொழுது நாடாளுமன்றத்தின் நடவடிக்கை என்னவாக இருக்கிறது? இந்த பதிலை ஏற்காமல் தொடர்ந்து பல்வேறு கோஷங்களும் தொடர்ந்து பல்வேறு எதிர்ப்புகளுமே பாராளுமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக எதிர்க்கட்சிகளை போன்றவரை இவருடைய பதில் திருப்திகரமாக இல்லை, மத்திய அரசு இது போன்ற ஒரு நடவடிக்கையை வெளிப்படையாக அறிவிக்காமலே தொடர்ந்து மறைமுகமாகவே இதனை செய்து வருகிறார்கள் என்பதுதான் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டாக உள்ளது. ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரை அவர்கள் மிகவும் தெளிவாக தெரிவித்து விட்டனர். அதாவது ஜூன் 2016 ஆண்டு முதலே இந்த நடைமுறையை நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறோம். ஒரே நாளில் மானியமும் மானியம் இல்லாத சிலிண்டரின் வரையை ஒரே அளவுகோட்டில் கொண்டு வருவதற்கு பதிலாக நாங்கள் படிப்படியாக அந்த விலையை உயர்த்தி வருகிறோம். ஏன் உயர்த்தி வருகிறோம் என்றால் அதற்குரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது. ஒரே நாளில் அனைத்து வாடிக்கையாளர்களுடைய வங்கி கணக்கில் தங்களால் பணத்தை, அந்த மானியத்திற்கான பணத்தை வங்கி கணக்கில் தங்களால் செலுத்திவிட முடியாது. ஏனென்றால் இன்னமும் பல பேர் தங்களுடைய வங்கி கணக்கை உரிய முறையில் மத்திய அரசிடம் வழங்கப்படவில்லை. எனவே அதற்குரிய கால அவகாசத்தை பெறுவதற்காகத்தான் ஒவ்வொரு மாதமும், அதாவது ஜூன் 2016 ஆண்டு முதல் ஒவ்வொரு மாதமும் 2 ரூபாயை உயர்த்தி வந்தோம். ஜூன் 17, அதாவது இந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் ஒரு சிலிண்டருக்கான மானியத்துடன் வழங்கக்கூடிய சிலிண்டருக்கான விலையை 4 ரூபாயை உயர்த்தியுள்ளோம். இது படிப்படியாக உயர்த்துவதற்காகவே நாங்கள் இந்த நடைமுறையை செய்திருக்கிறோம். ஆனால் எதிர்க்கட்சிகள் இதனை நன்கு புரிந்து கொள்ளவில்லை. நாங்கள் மானியத்தை உடனடியாக முழுவதுமாக ரத்து செய்கிறோம் என்று நினைத்துக் கொண்டுள்ளீர்கள். நாங்கள் மானியத்தை ரத்து செய்ய போவதில்லை. அதற்கு பதிலாக அந்த மானியத்தின் தொகையை நேரடியாக வாடிக்கையாளரின் வங்கி கணக்கில் செலுத்தும் வகையில் தான் நாங்கள் நடைமுறையை கொண்டு வர இருக்கிறோம். அதற்கான நடைமுறைகள் தான், அதற்கான நடவடிக்கைகள் தான் இது அனைத்துமே என்று அவர் பதில் சொல்ல முற்பட்டார். ஆனால் இந்த பதிலை எதிர்க்காமல் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வருகின்றன. எந்தெந்த கட்சிகளை சேர்ந்தவர்கள் முழக்கம் எழுப்பி வருகின்றனர்? அமளியில் ஈடுபடும் கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் அரவிந்த்? கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி தான் இதற்கான முதல் இதனை துவக்கினார்கள். அதனை தொடர்ந்து ஒரு 15 எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து, காங்கிரஸ், திமுக உட்பட அனைத்து எதிர்க்கட்சிகளுமே ஒன்றாக இணைந்துதான் இந்த பிரச்சனையை எழுப்பி இருக்கிறார்கள். இதற்கு பதிலளிக்கும் வகையில் தான், இது ஒரு கவனம் ஏற்பாக இதற்கு பதிலளிக்கும் வகையில் தான் அமைச்சர் அந்த பதிலை முன்வைத்திருக்கிறார். ஆனால் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் இவருடைய பதில் திருப்திகரமாக இல்லை என்று தொடர்ந்து தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள்.